சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரெண்டு பேரும் தீர்க்க சுமங்கலியாவும் சிரஞ்சீவியாவும் 16 பெற்று பெருவாழ்வும் வாழணும் அப்படின்னு நான் வாழ்த்த மாட்டேன். அப்படி உங்களை வாழ விடாம பாத்துக்கிறது தான் என்னோட லட்சியமே. வா வாங்க மகளா. இப்ப மதியம் மட்டும் இல்ல, உங்க மொத்த குடும்பத்தையும் பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா நீ மதிக்கு இப்ப வந்திருக்கிற பொறுப்பையும் பக்குவத்தையும் கடமை உணர்ச்சிய பத்தியும் பேச ஆரம்பிச்சா நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம். அண்ணி, அப்புறம் நம்ம வந்த காரியத்தை சொல்லாம போயிட போறோம். ஆமா ருத்ரா, அதுதான் ரொம்ப முக்கியம். சம்பந்திமா, ஜோசியர்கிட்ட சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு தர சொல்லி கேட்டிருந்தேன். அவரு இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதோட இன்னும் 2 நாள்ல பொங்கல் வேற வருது. 2 ஜோடிக்கும் தலை பொங்கல் வேற. ஆமா, அதனால 2 ஃபங்க்ஷனையும் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. பொதுவா சாந்தி முகூர்த்தத்தை பொண்ணு வீட்டுல தான் நடத்துவாங்க. அப்படி பார்த்தா சௌந்தர்யாக்கு இங்கேயும் இளமதிக்கு அங்கேயும் நடத்தணும். இப்படி நம்ம 2 வீட்டுல நடக்கிற விஷயத்த ஒரே வீட்டுல நடத்துறது ஒன்னும் தப்பு இல்லையே. அப்புறம் நீங்க எல்லாரும் பொங்கலுக்கு குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு வரணும்னு நாங்க உறுதியா இருக்கோம். நீங்கெல்லாம் இன்னைக்கே கிளம்பி வந்தீங்கன்னா 2 ஜோடிக்கும் சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி முடிச்சிட்டு 2 நாள் தங்கி இருந்து தலை பொங்கலை கொண்டாடிட்டு வந்துடலாம். தப்பா நினைச்சுக்காதீங்க சம்மந்தியம்மா. மதியோட மாமனார் இறந்து போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது. நானே எங்க வீட்டுல பொங்கல் வச்சு கொண்டாட முடியாது. அதுக்காக நம்ம குழந்தைங்க தலை பொங்கல் கொண்டாடுறத நிறுத்த வேணான்னு எனக்கு தோணுது. அது இங்க நடக்காம அங்க நடக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா சாந்தி முகூர்த்தம் விஷயம்தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. உங்களை மாதிரியே நாங்களும் எங்க ஜோசியர்கிட்ட நாள் குறிக்க சொல்லி கேட்டேன். இன்னைக்கு தேதிதான் அவரும் சொன்னாரு. ஆனா இளமதிக்கு எங்க வீட்டுலதான் நடத்தணும்னு சொல்லிட்டாரு சம்பந்தியம்மா. சரி, அப்படி சொல்லிருந்தா அத நாம ஏத்துக்கதான் வேணும். அண்ணி, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. மதி, உனக்கு இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. சந்தோஷம். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்கம்மா. மாப்ள, இன்னையில இருந்து உன் மாமியார் வந்து 2 ஜோடிக்கும் தலைப்பொங்கல அங்க வச்சுக்கலான்னு சொல்லி நம்மள எல்லாம் குடும்பத்தோட வர சொல்லிட்டு போயிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா மாப்ள? அப்பவே உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அம்மா இங்க வாயேன். அது ஒண்ணு எனக்கு பெருசா படல. கதிர் மாமியார் வந்ததும் அப்போ மதி அவங்க கிட்ட அது இல்ல இது இல்ல, காலையில நம்ம மொட்டை மாடி போனப்போ சொன்னால அதே மாதிரி இப்பவும் கத்தி கூப்பாடு போட்டுருவான்னு நான் நினைச்சேன். என்ன மாயமோ மந்திரமோ தெரியல,
அப்படியே அவங்க அம்மா முன்னாடி பொண்ணு பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டா. அதுதான் எனக்கு எதுவுமே புரியவே இல்ல. இல்ல கௌசி, அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி என் மனசுக்கு படுது. ஆமா, நீ தொட்டதுக்கெல்லாம் குத்தங்குறை சொல்லிட்டே இரு. என் மருமக மனசு மாறினதை நினைச்சு சந்தோஷப்படுறீ. மா, உன் மருமக எங்க மனசு மாறினா? அவ மனசு மாறணுங்கிற வாய்ப்பு தான் நீ கெடுத்துட்டியே. உன்னை நினைச்சா எனக்கு ஆத்திரமா வருது. என்ன? நான் என்னடா பண்ணேன்? என் மாமியார் என்ன பொங்கல் வச்சு கொண்டாடவா என்ன வெத்தலை பாக்கு வச்சு அழைக்க வந்தாங்க? சாந்தி முகூர்த்தத்தை அவங்க வீட்டுல நடத்தி வைக்கிறதுக்காக எங்களை கூப்பிட வந்தாங்க. நாங்க கையோட தலை பொங்கலையும் கொண்டாடணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. எதுக்காக? நம்ம வீட்டுல எந்த வசதியும் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுமா? அவங்க கூப்பிட்ட மாதிரி நாங்க போயிருந்தா இளமதி மனசு மாறத்துக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்திருக்கும். இங்க இருக்கிற வரைக்கும் சுட்டு போட்டா கூட அவன் மனசு மாறாது. ஆமா ஆமா, அவன் சொல்றதுதான் நிஜம். லவண்யா, சும்மா இருடி. நடந்தது என்னன்னு தெரியாம ஆளுக்கு உளறிட்டு இருக்காதீங்க. சரி, என்ன நடந்துச்சு சொல்லு. சாந்தி முகூர்த்தம் இங்க வைக்கலாம்னு சொன்னது நான் இல்ல. பின்ன என் மருமக. என்ன? என்னங்க? ஜோசியரை பார்த்தோம், அவர்தான் இங்கே வச்சுக்க சொன்னாருன்னு சொன்னியே. சொன்னேன். ஏன் சொன்னேன்? சாந்தி முகூர்த்தம் இங்கே நடக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். ஆனா எங்க அம்மா ஆசைப்பட்டு கூப்பிடுறப்பையும் என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால என் மாமியார் மூலமா எங்க அம்மா கிட்ட சொல்ல வைங்கன்னு என் மருமக தான் அவங்க அத்தை கிட்ட சொல்லி இருக்கு. யாருக்கிட்ட? ருத்ரம்மா கிட்டயா? ஆமா, ருத்ராமா சமையல் கட்டுல வச்சு இதை என்கிட்ட சொன்னாங்க. ஓ, அதுக்குதான் நீ ஜோசியர் சொன்னாங்கன்னு டிராமா பண்ணியாமா? வேற வழி. ஆனா என் மருமக இப்படி ஒரு முடிவுக்கு வந்ததை கேட்டதும் எனக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. நான் கும்பிட்ட தெய்வம் முருகன் இருக்கானே, என் மருமகளோட மனச மாத்திட்டான். இனிமே வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது.